श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. समर्पणपद्धति श्लोकं 119. यद्भ्रात्रे भरताय रङ्गपतिना रामत्वमातस्तुषा नित्योपास्य निजाङ्घ्रिनिष्क्रियतया निश्चित्य विश्राणितम् योगक्षेमवहं समस्तजगतां यद्गीयते योगिभिः पादत्राणमिदं मिदं पचगताम् अह्नाय मे निह्नुताम्. பதப்பதார்த்தம். யத் யாதொரு பாதுகையானது ராமத்வம் ராமனாகவிருக்கையை ஆதஸ்துஷா அடைந்திருக்கின்ற ரங்கபதினா ஸ்ரீ ரங்கநாதனாலே பிராத்ரே தம்பியாயிருக்கிற பரதாய பரதரின் பொருட்டு நித்திய எப்போதும் உபாசிய தியானிக்க தகுந்ததாயிருக்கின்ற நிஜ தம்முடைய அங்கிரி திருவடிகளுக்கு நிஷ்கிரயதையா பதிலாக நிச்சித்திய நிச்சயித்து விஸ்ராணிதம் கொடுக்கப்பட்டதோ யத்து யாதொன்றானது யோகிபிகி பெருமாளை தியானிக்கிறவர்களாலே சமஸ்த ஜகதாம் எல்லா லோகங்களுடைய யோக இல்லாததை கொடுக்கிறதென்ன, க்ஷேம இருக்கிறதை காப்பாற்றுகிறதென்ன, வகம் இவைகளை செய்கிறதாக கீயத்தே சொல்லப்படுகிறதோ இதம் இந்த பாதத்ராணம் பாதுகையானது மே என்னுடைய மிதம்பச்ச தரித்திரனுடைய கதாம் வார்த்தையை அஹ்னாய உடனே நிஹ்னுதாம் போக்கடிக்க வேண்டும் அப்படின்னு சாய்க்கிறார். இது அகைன் நமக்காக சுவாமி கொடுத்துருக்கிற ஒரு ஸ்லோகம். அதாவது என்னன்னா, ராமனாக இருக்கக்கூடிய ரங்கநாதனின் பாதுகையானது அந்த ராமனால் பரதனுக்கு கொடுக்கப்பட்டதோ, எந்த பாதுகையானது ராமனாலே பரதனுக்கு கொடுக்கப்பட்டதோ, எது பெருமாளுடைய திருவடிக்கு சமமானதோ துல்லியமானதோ, எது பெருமாளை தியானிக்கிறவாளுக்கு யோகக்ஷேமத்தை கொடுக்கறதோ, எங்கே கொடுக்கும் இந்த பூலோகத்திலேயா அப்படின்னா இல்லை, சமஸ்த ஜகத்தாம் எல்லா லோகங்களிலும் எந்த திருவடிக்கு துல்லியமான பெருமாளை தியானிப்பவர்களுக்கு யோகக்ஷேமத்தை கொடுக்கக்கூடியதோ அப்பேற்பட்ட பாதுகையானவள் மே என்னுடைய மிதம்பச்ச தரித்திரனுடைய கதாம் வார்த்தையை உடனே போக்கடிக்க வேண்டும் அப்படிங்கிறார். சுவாமிக்கு என்ன தாரித்ரியம் அப்படின்னா, பணமா அப்படின்னா அது நமக்கே தெரியும். சுவாமி அதெல்லாம் கேட்குறவரான வைராக்கிய பஞ்சகத்தில் சுவாமி 5 ஸ்லோகத்தில் மொத்தமாக சொல்லி முடிச்சுட்டார். ஜுவலத்து ஜலதி क्रोड क्रीडत् கிருபீட பவப்பிரபா பிரதிபட படுஜுவாலா மாலாகுலோ ஜடரானலகா திருணமபி வயம் சாயம் சம்புல்ல மல்லிம தல்லிகா பரிமள முசாவாசா யாசாமகேன மகீஸ்வரான் அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது திருணமபி வயம் சாயம், திருணம் ஒரு புல்லுக்கு சமமாக நான் மதிக்கிறேன். எதை நாங்கள் இந்த ராஜாவை துதித்து பாடி அந்த மாதிரி வார்த்தைகள்னால அவன் மகிழ்ச்சி பண்ணி அதனால் வர பணத்தெல்லாம் திருணமாக மதிக்கிறேன்ட்டு. வயம் சாயம் சம்புல்ல மல்லிம தல்லிகா அப்படின்னா அந்த சாயங்காலத்தில் பூக்கக்கூடிய அந்த மல்லிகைப்பூ, அப்பேற்பட்ட வாசமுள்ள மல்லிகைப்பூ, பரிமள முசா அவ்வளோ வாசமான அந்த மல்லிகைப்பூ மாதிரி வாசம் கொடுக்கக்கூடிய வாக்கினால் ராஜாவெல்லாம் துதிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆக சுவாமியை பொறுத்தவரையில் தாரித்ரியமான வார்த்தை அப்படின்னா, இந்த நரஸ்துதின்றது தாரித்ரியமான வார்த்தை. அதே ஸ்துதி எப்போ பெருமாளை நோக்கி அமையிறதோ அது ஐஸ்வர்யமான வார்த்தை. ஸோ சுவாமியை பொறுத்தவரையில் எது தாரித்ரியம் அப்படின்னு அவர் எப்போவுமே மென்ஷன் பண்ணுவார்னா நமக்கே தெரியும். ஸ்பிரிச்சுவல் டெஃபிஷியன்சி, அந்த ஞானம் தான் எனக்கு நிறைய வேணும், அது எனக்கு குறைவாக இருக்குதுன்னு சுவாமி சொல்வார். நியாயமாக அவர் அதை கூட சொல்லக்கூடாது, ஆனால் அவர் அப்படி சொல்லிக்கிறார். இப்போது இந்த தாரித்ரிய பேச்சை அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. எது தாரித்ரிய பேச்சு? நான் இந்த நரஸ்துதியில் எந்த காலத்துலையும் பண்ணக்கூடாது, பெருமாளை நோக்கின வார்த்தையாக தான் என்னோடது இருக்கணும் அப்படின்றது. ஏன் இது இந்த இடத்துல சொல்கிறார் அப்படின்னா, ராமனோட பாதுகை தான் வேணும் எனக்கு, மீதி எந்த ஐஸ்வர்யமும், அதாவது இந்த இந்த சாதாரண உலகத்தில் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த ஐஸ்வர்யங்களும் எனக்கு வேண்டாம், எனக்கு ராமனோட பாதுகை வேணும், எனக்கு அது மட்டுமே போதும்
அப்படின்னு இருந்தானே பரதன், அந்த மாதிரியான மனசு வேணும், அந்த மாதிரியான நோக்கு வேணுங்கிறதுனால இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை சுவாமி சாய்க்கிறார். இப்போ இதுக்கு நம்மாண்டவன் சாய்க்கிறார். இந்த மாதிரி ஸ்லோகத்தெல்லாம் ஏன் சுவாமி எழுதுறார், என்னுடைய தரித்திரத்தை போக்கு அந்த மாதிரிலாம் ஏன் சொல்கிறார் அப்படின்னா, இப்போது நம்ம இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியறதோ தெரியலையோ, நம்ம பாதுகா சாஸ்திரம்னு எடுத்து நம்ம அப்படியே சேவிச்சுட்டு வருவோம், ஒரு கிரமமாக சேவிப்போம். இன்றைக்கி இந்த பத்தது, இன்றைக்கி இதை பற்றி நட்சத்திர பேஸ்டாவோ அல்லது டெய்லி ஒரு 10 ஸ்லோகம்னோ ஏதோ ஒரு கணக்கு வச்சு நம்ம இதெல்லாம் சேவிச்சுட்டு வரும். நமக்கு இதுக்கு அர்த்தம் தெரியறதோ இல்லையோ, ஆனால் நம்ம சேவிக்கும் போது என்ன சேவிப்போம், மிதம் பச்ச கதாம் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து தான் சேவிக்கிறோம். மே நிக்னுதாம் அப்படின்னு, என்னுடைய தரித்திரத்தை போக்கு அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். இப்போ நம்ம அதை சேவிக்கும் போது என்ன சொல்கிறோம், என்னுடைய தரித்திரத்தை போக்கு, என்னுடைய அல்பத்தன்மையை போக்கு, இந்த மாதிரி நம்ம சேவிக்கிறோம். உடனே பாதுகா பார்ப்பாலாம், இவருக்கு என்ன தரித்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த பலனை கொடுத்துருவாளாம். ஐஸ்வர்யம் குறைவாக இருக்கா, அதை கொடுத்துட்றேன், ஸ்பிரிச்சுவல் டெஃபிஷியன்சி அதை கொடுத்துட்றேன். ஆக சுவாமி சொன்ன வார்த்தையை உபயோகித்து நம்ம சொல்லும்போது சுவாமி கேட்டதோட அர்த்தம் வேறையாக இருக்கலாம், நம்ம கேட்குறதோட அர்த்தம் வேறையாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இன்டென்ஷன் டெஃபிஷியன்சி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு பணம், சிலருக்கு பதவி, சிலருக்கு ரெக்கக்னிஷன், சிலருக்கு மோட்டிவேஷன், சிலருக்கு வேலை, சிலருக்கு படிப்பு, சிலருக்கு ஞானம், இப்படி எது வேணால் இருக்கலாம். அவாளுக்கு என்ன டெஃபிஷியன்சியோ பார்த்து அதை ஃபில் பண்ணிடுவாளாம் பாதுகை. அதனால் இந்த மாதிரி ஸ்லோகம் சுவாமி ஏன் எழுதுறாருன்னா நமக்காக தான் எழுதுறாருன்னு நம்மாண்டவன் சாய்க்கிறார். இதை உத்தமூர் சுவாமி இன்னும் அழகாக ஒரு டைமென்ஷனில் நமக்கு கொடுக்குறார். என்ன அப்படின்னா, மிதம் பச்ச கதாம் அப்படின்னா சின்ன சின்ன ஆசைகளில் பலன்களில் நோக்கு உடையவன் இவன் அப்படின்ற தாரித்ரிய பேச்சு. அந்த தாரித்ரியன்ற வார்த்தையை உத்தமூர் சுவாமியோட வியாக்கியானத்தில் பார்த்தோம்னா, சின்ன சின்ன ஆசைகளில் நோக்குடையவன் அப்படிங்கிறது தான் தாரித்ரியம், அதுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம்னு அவர் எடுக்கிறார். என்ன பாருங்கோ, நமக்கு மோட்சம் ஒன்று தான் நம்ம பலனாக கேட்க வேண்டியதாக இருக்கணும். அதை தவிர்த்து மீது எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன ஆசைகளில் நோக்குடையவன்ற பேச்சு தான் நமக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாதான். அந்த மாதிரி எனக்கு வேண்டாம், எனக்கு தாரித்ரிய பேச்சு வேண்டாம், எனக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடு அப்படின்னு கேட்குற ஸ்லோகமாக இதை உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார். இதுக்கு இன்னொரு வியாக்கியானம் என்ன அப்படின்னா, சுவாமி இந்த பாதுகா சாஸ்திரம் எழுதின்னு இருக்கார். இதை எழுதி நாளைக்கு சமர்ப்பிக்க போகிறார், நாளைக்கு அர்த்தால. அப்போது இந்த வெறும் பேருக்கும் போட்டிக்கும் பட்டத்துக்காகவும் தானே இவர் இந்த ஸ்லோகத்தை எழுதி சமர்ப்பிக்கிறார்னு வேற யாரும் சொல்லிடக்கூடாதும். அந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் என்ன சேரக்கூடாது, அதனால் பாதுகையை நீ அனுகிரகம் பண்ணு அப்படின்னு ஒருவேளை சுவாமி இதை சாய்ச்சாரோன்னு ஒரு வியாக்கியானம். ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த தாரித்ரியமான வார்த்தைகள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்கார். தாரித்ரியம்ன்ற வார்த்தையே எனக்கு வேண்டாம், தாரித்ரியமான வார்த்தைகள் வேண்டாம். இது எப்படி எடுத்துட்டாலுமே அவாளுக்கு இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சி என்னன்னு பார்த்து, குறைவு என்னன்றதை பார்த்து பாதுகையானவள் நமக்கு அதை நிறைவாக பண்ணி தருவா. அப்படிங்கிறதுனால சுவாமி கேட்குற அந்த நிறைவு என்னன்னா ஸ்பிரிச்சுவல் ஒர்த், அதாவது ஞானம், பெருமாளை பற்றினா அந்த ஞானம் வேணும், அது இல்லாத நிலை எனக்கு நீங்கள் வேணும் அப்படின்னு சுவாமி கேட்குறார். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ இந்த ஸ்லோகத்தை சொல்கிறதன் மூலமாக அந்த குறைவை பாதுகா போக்கிடுவா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியமாக சாய்க்கிறா. ஆக எந்த டெஃபிஷியன்சி இருந்தாலும், எந்த மனசு குறைவு இருந்தாலும், எந்த தாரித்ரியம் இருந்தாலும் இந்த ஸ்லோகமானது அதை தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறது பெரியவா சாய்க்கிற விஷயமா இருக்கடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.